Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அதிமுகவை மீட்க வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும். பாஜக அந்த எதிர்ப்பு நிலையில் பின்வாங்காமல் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த போராட்டத்தில் திரு அன்வர் ராஜா தன்னை இணைத்துக் கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய என்னால முடியாது, இது வெற்றி பெற முடியாது என்பதற்காக மாற்று முகாமை நோக்கி செல்வது சுயநலம். இந்த முன்னெடுப்புமே எடுக்காம எடப்பாடி பழனிசாமி அகற்றணும், ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், திராவிட கட்சி அதாவது திமுகவுக்கு மாற்றா நம்ம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது வெறும் வாயளவுலயே இருக்கு. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் அதிமுகவுடைய சிறுபான்மையினர்களே ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு முகமாகவும் இருந்தவர் அன்வர் ராஜா. அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. எம்ஜிஆர் காலம் தொட்டு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து இருந்து பிரிஞ்சப்பையே எம்ஜிஆரோட போனவர் இப்போ அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போயிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? திரு அன்வர் ராஜா அவர்களை ஒரு சிறுபான்மையினராக மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விசுவாசி, திராவிட சித்தாந்தங்களின் மீது பற்று கொண்டவர், அதிமுகவினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் என்று தான் நம்ம பார்க்கணும். ஏதோ இவர் ஒரு சிறுபான்மையினர் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு பாஜக கூட்டணி என்றாலே அந்த சிறுபான்மையினர் நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள், அதனால் இவர் சென்றதால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்கிற அந்த மனநிலை தவறானது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர், அம்மா காலத்தில் பயணித்தவர், இன்று வரை விசுவாசமாக இந்த இயக்கத்துக்கு இருந்தவர் என்ன மனக்குறையால் சென்றிருக்கிறார். அவர் வெளிப்படையாக சொன்ன விஷயம் என்பது பாஜக கூட்டணி, அதை எதிர்க்கிறார். அடுத்து இதே கூட்டணி எடப்பாடி பழனிசாமி 2017 வைத்திருக்கிறார், 2021 வரைக்கும் இருந்திருக்குது, 19 இருந்திருக்குது. அன்றைக்கு அவருக்கு அந்த எதிர்ப்பு மனநிலை வரல, இன்றைக்கு வருது. ஏன்? ஆனா 21 பேசினார் இல்லையா? இல்ல, திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி அமைச்சரவை என்று சொன்னதற்கு பிறகு என்னதான் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த கூட்டணி அமைச்சரவை என்று சொன்ன திரு அமித்ஷா அவர்கள் இன்று வரை அதை ஏற்றுக்கொண்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், அதற்கு பாஜக உறுதுணையாக இருக்கும் என்கிற அளவில் அவர் பதில் சொல்லலை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் நீங்கள் அப்படி சொல்லாவிட்டால் உங்களை கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தமிழகத்திற்கு என்கிற முறையில் பாஜகவை கூட்டணியிலிருந்து நான் விலக்குகிறேன் என்பதை சொல்லலை. அடுத்து பாஜக கூட்டணி அமைந்த பொழுது அதிமுக தொண்டர்களிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, டெல்லியில் திரு கெஜ்ரிவாலினுடைய அரசாங்கத்தில் அந்த மதுவிலக்கு கொள்கையில் எப்படி அவர்கள் ஊழல் செய்தார்கள் என்பதை இந்திய அளவில் அதை வெளிச்சம் போட்டு காட்டி அந்த இடத்துல பாஜக அந்த தேர்தலில் அதை பயன்படுத்தி ஆட்சி அமைத்தார்கள், கெஜ்ரிவாலை தோற்கடித்தார்கள். அதுபோல தமிழ்நாட்டில் அந்த டாஸ்மாக் ஊழலை குறித்து பாஜக அரசாங்கம் அமலாக்கத்துறை மூலமாக சில நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ஏன்னா 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அது எல்லோருமே அந்த நடவடிக்கையை பாராட்டினார்கள். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கு பிரதம அமைச்சர் திரு மோடி அவர்களை தனியாக சென்று சந்தித்தாரோ அதற்கு பிறகு அந்த நடவடிக்கைகளில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. அப்போ அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சந்தேகம், பாஜக ஒருபுறம் நம்மோடு கூட்டணி, மறுபுறம் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது இந்த கூட்டணி நமக்கு பலன் தராது. அவர்கள் திமுகவையும் பலகீனப்படுத்தல, அதிமுகவை பலகீனப்படுத்துகிறார்கள். அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை ஒரு சித்தாந்த அரசியல் களமாக திராவிடத்திற்கும் இந்துத்துவாவுக்கும் ஆனதாக, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஆனதாக அவர்கள் அமைக்க நினைக்கிறார்கள். அப்படி அமைக்கிற பொழுது அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடும். இதை அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடு தான் திரு அன்வர் ராஜா அவர்களது இன்றைய நடவடிக்கை. ஆனால் அவர் திமுகவில் சேர்ந்தது தவறு, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் தவறுன்னு சொல்றீங்க? அவர் திராவிட இயக்க கொள்கையில தீவிரமானவர், நீங்களே தான் குறிப்பிட்டீங்க. அப்ப அதிமுக திராவிட இயக்கம் யாரு? திமுக தானே மாற்று. எடப்பாடி பழனிசாமி ஒரு கொலை வழக்கில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக 80களில் அதிமுகவுக்கு வந்தவர். என் போன்றவர்கள், அன்வர் ராஜா போன்றவர்கள் 72 இந்த இயக்கத்துக்கு வந்தவர். அன்வர் ராஜா 86
பஞ்சாயத்து பிரசிடெண்டா தேர்தலில் வெற்றி பெறுகிறார். 84 அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவன். அப்ப எடப்பாடி பழனிசாமியை விட இந்த இயக்கத்தின் நலன் எங்களுக்கு முக்கியம், எம்ஜிஆரோடு பயணித்தவர்களுக்கு முக்கியம். அப்ப உள்ளிருந்து நாம் போராடி இந்த இயக்கத்தை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டுமே ஒழிய நாம் மாற்று முகாமுக்கு சென்று விடுவது என்பது ஒரு அரசியல் கோழைத்தனம். இல்ல, போராட்டத்துக்கு பலனே கிடைக்காது போலையோ அப்படிங்கிற முடிவுல தான் அவர் அங்க போறாரு. நீங்களே எவ்வளவோ போராடி பாத்தீங்க. அவர் 21 வந்து சொன்னாரு, அதாவது ஓபிஎஸ் பிரியறதுக்கு இரட்டை தலைமையா இருக்கிறதுக்கு முன்னாடியே சசிகலாவையும் சேர்த்துப்போம், அப்பதான் நம்ம ஒற்றுமையா இருந்தா தானே சொல்லி பார்த்தாரு. கேட்கிற மாதிரி அவர் 2021 சொல்றாரு. நான் 2018 சொன்னேன், பாஜகவோடு கூட்டணி வைக்காதீங்க, பாஜக கொள்கைகளை நம்முடைய கொள்கைகளாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், மாநில அரசாங்கம் நடத்துவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு பாஜகவோடு நீங்கள் இணக்கமாக செய்யலாம், ஆனால் அதிமுக கட்சிக்கு பாஜக என்கிற கட்சியினுடைய இணக்கம் தேவையில்லை, அவர்கள் சித்தாந்தம் இந்துத்துவா சித்தாந்தம், நாம் திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கிறவர்கள், அதனால நாம் இந்த இயக்கத்தை அவர்களிடத்துல அடகு வைத்து விடக்கூடாது, அவர்கள் இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விடக்கூடாதுன்னு சொன்னேன். 2018 என்ன கட்சி விட்டு நீக்கினாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவை மீட்க வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும், பாஜக அந்த எதிர்ப்பு நிலையில் பின்வாங்காமல் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த போராட்டத்தில் திரு அன்வர் ராஜா தன்னை இணைத்து கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய என்னால முடியாது, இது வெற்றி பெற முடியாது என்பதற்காக மாற்று முகாமை நோக்கி செல்வது சுயநலம். சுயநலம்னு சொல்லிட முடியாது இல்லையா? அவர் சொல்றாரு, நான் நேருக்கு நேரம் சொல்லி பார்த்துட்டேன், எதுவும் கேட்கிற மாதிரி தெரியல, கொள்கையவே விட்டு கொடுத்து பாஜகவுடன் அடக்க வைக்கிற மாதிரி நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி மக்கள் தலைவர் அல்ல, மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் அல்ல. நீங்க அவர்கிட்ட போய் நான் சொல்லி பார்த்தேன்னு சொல்றீங்க. தொண்டர்களை திரட்டி நம்ம போராடணும். இப்ப நாங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்படணும்னு ஒரு கருத்தாக்கம் உருவாக்கணும். உங்களையே ரோட்ல போறவங்கன்னு சொன்னாருல்ல, அவர் சொல்லிட்டு போறாருங்க, அவர் சொல்லிட்டு போறாரு, அது அவருடைய அறியாமை. அவருக்கு அறிவில்லைன்னு தான் அதிமுக தொண்டர்கள் நினைப்பாங்களே ஒழிய எங்களது நிலைப்பாட்டில் தவறுன்னு சொல்லலை. இன்றைக்கு வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் ஆமாங்க கேசிபி சொன்னது போல இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று தான் சொன்னாங்க. அப்ப அன்வர் ராஜா போன்றவர்கள் ஒருங்கிணைந்த அந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியே அஞ்சி நடுங்குகிற வகையில் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும், மாறாக எதிர்முகாமுக்கு செல்வது தவறு இல்ல. மாற்றா நீங்க ஒரு பலத்தை கட்டமைச்சிருந்தீங்கன்னா உங்க கூட வரலாம். கேசிபியா இருக்கட்டும், இல்ல ஓபிஎஸ் இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றிணைந்த அதிமுக வேணும், திமுகவுக்கு மாற்று நம்ம தான்ங்கிற குரலை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த மாற்றுக்கான பலம் இருக்கா? அதாவது அதிமுக உங்ககிட்ட வருவாங்க கேள்வி. எங்களிடத்தில் இருக்கிற பலகீனங்கள் 2. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் பொருளாதாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைய அரசியல் என்பது சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகிறார், ஒன்றிய நகர செயலாளர்களை விலைக்கு வாங்குகிறார், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகிறார். தொண்டர்களை வாங்க முடியாது, தொண்டர்களை வாங்க முடியாது. இது ஒன்று. இரண்டாவது, பாஜகவோடு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்கிறார். அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு, கடுமையான பொருளாதார பலம், நீதிமன்றங்களை அவர் கையாளுகிற முறை, இதெல்லாம் சேருகிற பொழுது அப்புறம் திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் வைத்திருக்கிற அந்த மறைமுக உறவு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் சென்ற முறை என்ன சொன்னாரு? பாஜகவும் திமுக மறைமுக உறவுங்கிறீங்க, எடப்பாடியும் மறைமுக உறவுங்கிறீங்க. இதை ஏத்துக்க மாட்டேங்க. நான் காரணத்தோட சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். திரு ஸ்டாலின் கவர்னர்கிட்ட ஒரு 14 அமைச்சர்களை பத்தி குற்றச்சாட்டு சொன்னாரா இல்லையா? எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அதற்குண்டான ஆதாரத்தை கொடுத்தாரா இல்லையா? அதை டிவிஎஸ்சி விசாரிக்கணும்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 90 நாட்களில் அவர்களை கைது செய்வோம்னு சொன்னாரா இல்லையா? செஞ்சாரா? ஏன் செய்யல? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டறிவேன்னு சொன்னாரா இல்லையா? அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வருவேன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் இதெல்லாம் ஸ்டாலின் மறந்தாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்காக அவர் மறக்கடிக்கப்பட்டாரா? கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி காலத்தை விட இன்றைக்கு அதிகமாக இருக்குதா குறைஞ்சிருக்குதா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைன்னு வேணா வச்சுக்கலாம், உறவில்லாவிட்டாலும் ஒரு ஒற்றுமை. அப்ப இவ்வளவையும் ஒரு எளிமையான அதிமுக தொண்டர்களை வைத்துக்கொண்டு போராடுவதில் எங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கு. இது காலதாமதம் ஆகலாம், ஆனால் இந்த கருத்து வெற்றி பெறும். இது காலதாமதம் ஆகலாம்,
ஆனால் இந்த கருத்து வெற்றி பெறும், அதிமுக ஒன்றுபடும், ஆளுகிற வாய்ப்பை பெறும், பாஜக இல்லாத கூட்டணியை அமைக்கும், ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும். அன்வர் ராஜா போன்றவர்கள் அதற்கு அவர்களது ஒத்துழைப்பை கொடுத்திருந்தால் அது இன்னும் அதிகமான சாத்தியமாயிருக்கும். இது சுயநலம். அங்க போய் சேர்ந்து சொல்லுவீங்க அன்வர் ராஜா போய் எங்க இருந்தது. ஏன்னா நம்ம அதிமுகல இருந்து போறோங்கிறப்போ இப்ப கேசிபி விலகுனதுனாலயோ இல்லனா பெங்களூர் புகழேந்தி மாதிரியான ஆட்கள் விலகுனதுனாலயோ அவருக்கு ஒரு பயம் வரல. ஆனா அன்வர் ராஜா போய் திமுகல இணைறப்போ நம்மளுடைய எதிரணிக்கு ஒரு பலமா போகுதே, அப்போ இன்னும் எத்தனை பேர் அவர் கூட்டிட்டு போவாரோ, அப்ப நமக்கு ஆட்சியில வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிருமேங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்காருல்ல. இல்ல, நிச்சயமாக பயத்தை ஏற்படுத்தி இருக்காரு. நீங்க சொல்ற பயத்தை ஏற்படுத்தி இருந்தா எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி இப்போ நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் மீத்தேனுக்கு ஸ்டாலின் பர்மிஷன் கொடுத்தார், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கு மன்னார்குடி பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அன்வர் ராஜா பற்றி எதாவது பேசினாரா என்ன? எல்லோரும் என்ன பாஜக அன்வர் ராஜா என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாரோ அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பதில் சொல்லி இருக்கணும்ல. அன்வர் ராஜாவோ ஒரு பொருட்டா ஒரு மதிக்கலையோ என்ன, முதல்ல பொன்னையன் மாதிரியான ஆட்களை விட்டு பதில் சொல்லியிருக்காரு. ஏங்க, முதல்ல உங்கள் உட்கட்சியை சரியான ஒரு கட்டமைப்பில் வச்சுக்கணும்ல. அதை விட்டுட்டு கூட இருக்கிற தலைவர்களை நீங்கள் ஒருமுகப்படுத்தாமல் உங்கள் கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடு, கொள்கை முரண்பாடு. இது எப்படின்னா, காங்கிரஸும் ஜெயலலிதா அம்மாவும் ஒரு கூட்டணி வச்சாங்க. என்னாச்சு? நரசிம்மராவ் அவர்கள் காலத்தில் அதில் தான் தமாக உருவாச்சு. அது ஏதாவது பலன் அளிச்சுதா? அப்போ அந்த கொள்கை முரண்பாடை நீங்கள் முதல்ல களையணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி உடனே டெல்லி போய் இதை பாருங்கள், அன்வர் ராஜா அப்படி போய் சேர்ந்திருக்காரு, இது போல் பலரும் மன சங்கடத்தில் இருக்காங்க, நீங்கள் அறிவியுங்கள். என்னென்ன அறிவிக்கணும்? கூட்டணி அமைச்சரவை இல்லை என்பதையாவது குறைந்தபட்சம் அறிவியுங்கள் என்று சொல்லணும். நான் ஏமாளி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், கூட்டணி அமைச்சரவை இல்லை, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அமித்ஷா சொல்லியிருக்காரா என்ன? அதுதான் அன்வராஜா கேட்கிறார். நீங்க எல்லாரும் கூட்டணி அமைச்சரவை கிடையாதுன்னு அமித்ஷா சொல்லணும்னு சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் மாதிரி நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்துறேங்கிற மாதிரி நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு எடப்பாடி டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அமித்ஷா சொன்னாரா? கூட்டணி தலைமைன்னு சொன்னாரு, அதிமுகவிலிருந்து ஒரு முதல்வர்னு சொன்னாரு, எடப்பாடி முதல்வர் சொல்லவே இல்லையேன்றாரு. இல்ல, அதெல்லாமே சரி. அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அன்வர் ராஜா அதிமுகக்குள்ள வந்தாரா இல்ல நான் வந்தானா? 72ல நாங்கெல்லாம் எம்ஜிஆரை பார்த்து வந்தோம், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டோம், எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டோம், எம்ஜிஆரால் பதவிகளை அடைந்தோம். அப்ப இந்த இயக்கம் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு இடைச்சொருகள் என்பதுக்கு மேல தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த இயக்கத்துக்குள்ள வந்தவர். இன்றைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த இயக்கத்தை அடகு வைத்தவர். அப்ப அவரை புறம் தள்ளிவிட்டு தொண்டர்களை திரட்டி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற செயல் அல்லவா நம்ம செய்யணும். இல்ல, நீங்க சொல்றீங்க அதிமுக அடக்க வச்சுட்டாருன்னு. இன்னைக்கு அன்வர் ராஜாவும் சொல்றாரு கொள்கைகள் எல்லாம் விட்டு கொடுத்து போய் அங்க அடமானம் வச்சிருக்காருங்கிற மாதிரி. எப்படி சொல்லுவீங்க? அவர் கொள்கை வேற கூட்டணி வேறன்னு தெளிவா சொல்றாருல்ல, அப்புறம் எப்படி கொள்கையை விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவீங்க? இல்ல, கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லலையே, கூட்டணி அமைச்சரவை இல்லைன்னு தான் சொல்றாரு. அதை அமித்ஷாவை சொல்லுங்க, இவர் தானே சொல்றாரு. இப்ப நீங்க சில சமிக்கைகள் இருக்கும். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேச ஆரம்பிச்ச உடனே இந்த ஒரு வாரமா அண்ணாமலை செய்திகள் அடிபடுகிறார். இதற்கு முன்னால் ஏதாவது அடிபட்டாரா? இல்லை. நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்புக்கு வந்ததிலிருந்து ஒரு வாரத்துக்கு முன்பு வரை அண்ணாமலை பெரிய அளவில் அரசியல் களத்தில் செயல்பட்டாரா? இல்லை. ஏன் இந்த ஒரு வாரமாக செயல்படுகிறார்? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா மறைமுகமாக செக் வைக்கிறார். அப்ப சில குறியீடுகள் மூலமாக அவர் உணர்த்துகிறார். அதை உணர்ந்துக்கணும்ல. சும்மா எடப்பாடி பழனிசாமி இவர் சுயமாக இவர் சொல்றாரு. அவர் அமித்ஷாவை ஏற்றுக்கொண்டாரா அல்லது இவர் அறிவிக்கணும்? அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட்டணியில் இருந்து அவர்களை விலக்குகிறேன் என்று அறிவிக்கணும் இல்ல? இல்ல, இப்போ அன்வர் ராஜா நீக்கத்தை இவர், அதாவது அண்ணா அறிவாலயம் போறப்பே இவர் நீக்கம்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாரு. எப்ப வெளியிடுறாரு? அவர் அங்க போய் ஜாயின் பண்ண போறாரு, அண்ணா அறிவாலயத்தில் அவர் இருக்கிறார் என்று தொலைக்காட்சிகள்ல செய்தி வந்ததற்கு பிறகு வெளியிடுகிறார். 9 மணிக்கு அவர் அறிவாலயம் சென்று விட்டார்னு வருது.
9:45 மணிக்கு நீக்கப்பட்டாருன்னு செய்தி வருது. நீங்க சொல்றீங்க அன்வர் ராஜா செய்து சுயநலமான ஒரு முடிவா இருக்குன்னு. 21ல உங்களுக்கே தெரியும் டிசம்பர் மாசம் அன்வர் ராஜாவை நீக்குறாங்க. 2023ல அதாவது பாஜகவுடன் கூட்டணி வரைக்கும் திரும்ப வரல. அவர் வேற எந்த கட்சியிலயும் போய் சேரல. அப்பயே சேர்ந்துதான் நீங்க ஒரு வேலை சுயநலம் சொல்லலாம். 23 வரைக்கும் அமைதியாவே பொறுமைக்கா இருக்கிறாரு. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்டதுக்கு பிறகு தான் வந்து சேர்றாரு. அங்க போய் என்ன சாதிக்க போறார்? அவர் ஒரு எம்எல்ஏ ஆகலான்னு வச்சுக்கோங்க, இல்ல அமைச்சர் ஆகலான்னு வச்சுக்கோங்க, இல்லை எம்பி ஆகலான்னு வச்சுக்கோங்க. கொள்கைகளை அடகு வைத்து நம்மை உருவாக்கிய கட்சி, நம்மை உருவாக்கிய தலைவர்கள், அவர்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் சுயநலமாக எடுத்த முடிவு தானே அது. அப்படி ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகலைன்னு அவருக்கு பதவியே வேண்டாம். அவருடைய ஒற்றை நோக்கமும் சனாதனத்தை வச்சிருக்கக்கூடிய பாஜக உள்ள வரக்கூடாது. அதுக்காக நம்ம அதிமுகவை இல்லாம அதை எதிர்த்து நிக்கிற திமுக தொண்டர்களை வைத்தல்லவா நீங்கள் அதை சாதிக்கணும். அதிமுக போராடி உங்க பக்கமே தொண்டர்கள் வரல. எப்படி சார் இப்ப வர அவரை நம்பி தொண்டர்கள் உள்ள வருவாங்க? நிச்சயமா வருவாங்க. அதிமுக தொண்டர்கள் என்பவர்கள் வலிமையானவர்கள், மன அளவுல பொருளாதார அளவுல இல்ல. அவர்கள் வரலன்னா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சிருந்தா சென்ற நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்கணும் இல்ல. அதே போல 2021 எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்கணும் இல்ல. 2019 எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அப்ப அதற்கு தகுந்த தலைமையை நம்ம தான் வந்து உருவாக்கணும், கட்டமைப்பை நம்ம தான் உருவாக்கணும். அந்த தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வாக்களித்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கல. அப்ப அதன் மூலமாக நம்முடைய கொள்கைகளை, பாஜக எதிர்ப்பு சித்தாந்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப அதை ஒரு உருவகப்படுத்தி ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய கடமை நம்மிடத்துல தான் இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே நிதர்சனம், உண்மை, கடந்த காலம் நடந்தது. ஆனா அவங்களுமே ஒருவேளை திமுக பக்கம் போயிருக்கலாம் தொண்டர்களே. அதனால உங்க கூட்டணிக்கு வந்து தோல்வி, நம்ம ஒரு நல்ல மாற்று கட்டமைப்பை உருவாக்கினால் நிச்சயமாக மீண்டும் வருவார்கள். அதிமுகவை வலிமையான இயக்கமாக நம்ம கட்டமைக்க முடியும். ஒரு எடப்பாடி பழனிசாமி பார்த்து இந்த இயக்கம் உருவாக்கப்படலை. அப்ப அவரை வீழ்த்துவதற்கு தொண்டர்கள் ஒருங்கிணைந்து, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒன்று இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக திமுகவுக்கு மாற்றாக, பாஜகவுக்கு மாற்றாக வலிமையான அதிமுக கட்டமைக்கப்படும். அதுக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? 26 வந்துருச்சு எலெக்ஷன். எந்த முன்னெடுப்புமே எடுக்காம எடப்பாடி பழனிசாமி அகற்றணும், ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், திராவிட கட்சி அதாவது திமுகவுக்கு மாற்றா நம்ம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது வெறும் வாயிலே இருக்கே. இப்போ திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைந்ததே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருள் ஆயிருக்குது இல்லையா? அப்ப இதே ஒரு சாதனை தானே. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படுது. அப்ப அவரே கூட ஒரு வேளை திருந்தலாம், இல்ல வேண்டாம் பாஜக கூட்டணி வேண்டாம், இந்த இயக்கத்தை நாம் ஒன்றுபடுத்தலாம் என்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு நாள் செய்யாம இப்ப செய்வார நம்புறீங்களா? நிச்சயமாக. அதாவது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கு இல்லையா? அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிற குறைந்தபட்ச சுயநலமாவது அவருக்கு இருக்குமில்ல. காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க கதவை, யாருக்கும் இல்ல இடம், காலம் கடந்து விட்டதுன்னு ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்கன்னு இப்ப கேட்டதுக்கு கூட இல்ல. எடப்பாடி பார்க்கலாம், இன்னும் காலம் இருக்கு. அவர் யாருங்க க்ளோஸ் பண்றதுக்கு? அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? அது சொல்லிட்டே இருக்கீங்களே சார். இதெல்லாம் நடக்கும். அரசியல் என்பதுங்க ஒரு நீங்க ஒரு அதிமுக கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு எவ்வளவு காலம் கடந்து, இப்ப திராவிட சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டது எப்ப, எவ்வளவு வருஷம் கழிச்சு அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ ஒரு மாற்றங்களை உருவாக்குவதற்கு தொடர்ந்து கடுமையான உழைப்புகள் வந்து தேவை. ஓவர் நைட்ல அதை உருவாக்குறதுக்கு நாங்க என்ன எம்ஜிஆரின் ஆசி பெற்றவர்கள், அவர்களது அங்கீகாரத்தை பெற்றவர்கள், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு பொருளாதாரம் மத்தியில் ஆளுகிற பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு துணையாக இருக்குது. ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எதிர்த்து நம்ம ஒரு சாதாரண தொண்டர்களை வச்சுக்கிட்டு போராடுகிற பொழுது, நீதிமன்றங்கள் அவருக்கு சாதகமாக இருக்கிற பொழுது, மத்திய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் அவருக்கு சாதகமாக இருக்கிற பொழுது, இன்னும் ஓபிஎஸ் போன்ற சுயநலவாதிகள் பாஜகவுக்கும் சாதகமாக இருக்கிற பொழுது நிச்சயமா சுயநலவாதி, அதுல எல்லாம் எதுவும் இது இல்லை. அப்ப இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துவதில், வலிமைப்படுத்துவதில் சில நடைமுறை சிக்கல்கள் வந்து இருக்கும். இதைத்தான் எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். உண்டாக்கி வச்சவங்க 2 பேரு, அதை இங்க கொண்டு வந்து போட்டவங்க 4 பேருன்னு.
இல்லை சார், இப்போ வரைக்கும் பாஜக வந்து அமித்ஷா அவர்கள் குறிப்பிடலை. 27ஆம் தேதி வந்து மோடி அவர்கள் வராரு, கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல பின்வாங்குற மாதிரி பாஜக தெரியல. நீங்க சொல்ற இந்த ஃப்ளோ எல்லாமே வந்து தெரியாமலா இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் பகிரங்கமா சொல்றாரு என்பதில் பாஜக பின்வாங்க விட்டால் டெபாசிட் கூட தேராது, எங்கேயும் டெபாசிட் கூட தேராது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி எப்படி மாற்ற போறீங்கன்னு. எங்களுக்கு பாஜக இந்த ஒன்றை செஞ்சாலே போதும், கூட்டணி ஆட்சி தான் என்று அவர்கள் உறுதியிட்டு சொல்லிட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்த்து நிற்காவிட்டால் நிச்சயமாக தலைமை மாற்றம் ஏற்படும். பாஜகவை எதிர்த்து நிற்கிற, உறுதியாக நிற்கிற புரட்சி தலைவர் காலத்து நேர்மையான மனிதர் இந்த இயக்கத்தை வழிநடத்துவார். நீங்களுமே அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சப்ப முன்னாடி வந்து ஆதரவா தானே பேசுனீங்க. வந்து ரெண்டு விஷயத்த சொன்னோம். திமுகவை பலகீனப்படுத்துவதற்கு மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய ஆதரவு இருந்தால் நாம் பல விஷயங்களை செய்யலாம். தேர்தலில் சில அனுகூலங்களை நம்ம பெறலாம். அந்த இப்போ சாப்பாடு இருக்கு, கொஞ்சம் உப்பு வச்சுக்குங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக உப்பே சாப்பாடு ஆகிட முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கணும். ஆனால் என்றைக்கு அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொன்னாரோ அடுத்த நிமிடம் அதை மறுத்து இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி மறுக்கல. என் போன்றவர்கள் தொடர்ந்து அதை எதிர்த்து வந்த நிலையில் இப்ப குறைஞ்சபட்சம் கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லை, நாங்க ஒன்றும் ஏமாளி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை அமித்ஷா விட்டு அவர் சொல்ல வைக்கணும். அப்படி இல்லாமல் நீங்க சொன்னதை போல அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் கூட்டணி ஆட்சி தான் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் டு த கிங். அவர் வெளியில வந்துட்டாருன்னா அவர் ஏன் இருக்கணும்? 23 முடிவு எடுக்க தெரிஞ்சவருக்கு 26 எடுக்க தெரியாதா? வேண்டான்னு வெளியில வந்துட்டாருன்னா அப்ப பாஜக இல்லாத கூட்டணி உருவாயிடுது இல்லையா? இப்ப எங்க நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதல்ல, அதிமுகவை வலிமைப்படுத்துவது. நீங்க தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு என்னங்க விரோதம்? இது தனிப்பட்ட மனிதர்கள் சார்ந்த விரோதம் அல்ல. அவர் பாஜகவிடத்தில் இந்த இயக்கத்தை அடகு வைக்க கூடாது. ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும். இதுதானே எங்களது தேவை. அப்ப உங்களை சேர்த்துக்க மாட்டாரே? ஏன் சேர்க்கலைன்னா பரவாயில்லைங்க. பெண் அதனால இப்ப சேர்த்தா என்ன ஆகுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு முறை எம்எல்ஏ ஆகலாமா, இன்னொரு முறை எம்பி ஆகலாமா, இல்ல மந்திரி ஆகலாமா? இதெல்லாம் நான் எம்ஜிஆரோட பார்த்துட்டேங்க, ஜெயலலிதா அம்மாவோட பார்த்துட்டேனுங்க. சொந்தமா உழைச்சு சாப்பிடுற அளவுக்கு எனக்கு சுய கௌரவம் இருக்குதுங்க. பொறுக்கி தின்னு, திருடி தின்னு, லஞ்சம் வாங்கி வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்படி யாரும் இல்ல, பொதுப்படியா அப்படி சொல்லிட முடியும். நான் எனக்கு இல்லைங்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிறவர்கள் அதற்காக அடித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான். எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருக்கிற அந்த அமைச்சர்களும் நிச்சயமா நேர்மையானவர்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நேர்மையற்றவர்கள். ஆனால் அரசியல் என்று வந்துவிட்டால் காந்தியையும் இயேசுவையும் வச்சு நம்ம கட்சி நடத்த முடியாது. அப்ப என்னுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனை வீழ்த்துவது அல்ல. அதிமுக அதே மாதிரி பாஜகவும் அவர்கள் சித்தாந்தம் அவர்களது, அந்த சித்தாந்தத்தை வீழ்த்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. அதிமுக என்கிற கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும். அதிமுக என்கிற கட்சி ஆளுகிற கட்சியாக வரணும். வேறு சித்தாந்தங்கள் இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விடக்கூடாது. இவ்வளவுதான். எம்ஜிஆர் கட்சி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆள வேண்டும், வாழ வேண்டும். எம்ஜிஆரை நம்பி வந்த தொண்டர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கப்பட வேண்டும். இவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Taste the Daily.